Hello friends, welcome back to Priya Vijay kitchen. நான் பிரியா பேசுகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிச்சன் கேபினட் ட்ராயர் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். மதியம் லஞ்சுக்கு கீரை கூட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா பேஸ்கெட்டில் வைக்கும் போது தலைக்கீழாக இந்த மாதிரி வைக்கணும். இங்கே குக்கரில் ஊற வச்ச பருப்பு, கீரையை சேர்த்து 1 டீஸ்பூன் குழம்பு மசால் பொடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பொரியல் வந்து கேரட் பொரியல். கேரட்டை வெஜிடபிள் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொரியலுக்கு பொடியாகவும் கூட்டுக்கு அரைக்க கொஞ்சம் பெருசாகவும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தட்டின வெங்காயத்தை போட்டு கூடவே உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வாசத்துக்கு சாம்பார் பொடி போட்டு இறக்கியிருக்கிறேன். பொரியலுக்கு தாளித்து கேரட்டை சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். அப்படியே சாதமும் சைடில் வச்சுட்டேன். கூட்டுக்கு தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். பொரியலுக்கு தேங்காய், 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி போட்டாச்சு. கூட்டுக்கு தாளிப்பு முடிஞ்சது. தாளிக்கும் முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு, வத்தல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ அதனால் இங்கே பெங்களூர் குளிருக்கு வந்து ரொம்ப பூச்சி வந்துடும். அதனால் வெயில் அடிக்கும் போதுலேயே கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்துடலான்ட்டு காய போட்டுட்ருக்கேன். இங்கே கிளைமேட் வந்து எப்போ பார் மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால தொண்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் ராஜம் சுக்குமல்லி காப்பி வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி போட்டு குடிக்க போகிறேன். இப்போது இது பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிறனால அதை வந்து கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிடுவேன் எப்பயுமே. அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணுங்கிறனால நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் சிஸ்டமில் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலான்னு படுத்துட்டேன்.
Wow! 6. Ready? Oh, out hai. Ready? Oh, super Puttu. Ready? Wow! Ready? Wow! ஸோ ஈவினிங்காக 3 பேர்த்துக்குமே காஃபி போட்டேன். பொதுவாக வந்து சுக்ரித்துக்கு வந்து காஃபி கொடுக்க மாட்டேன். ஸோ அவள் ரொம்ப காஃபின்னு கேட்டே இருந்தனால இன்றைக்கி அவனுக்குமே காஃபி போட்டாச்சு. காஃபி ப்ளஸ் கொஞ்சமாக பிஸ்கட். இது வந்து கராச்சி பிஸ்கட். கிச்சனை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டு. இது வந்து நம்ம கெட்டில் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்ம ஆயில் கேன் அந்த மாதிரி வைக்கிறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் ஜார்ஸு அந்த மாதிரி நெய், தேன் பாட்டில் அந்த மாதிரிலாம் நம்ம இதில் அடுக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து அடியில் புஷ் இருக்கிறனால நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இதுவுமே ஒரு குட்டி ஸ்டாண்ட் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது வந்து பிளாஸ்டிக்கு, ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட்லாம் நம்ம அது மேலே வைக்க முடியாது. மீதி இந்த 2 வந்து உங்களுக்கு அயன் தான். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜ் கவரு. இது வந்து மைக்ரோவேவ் அவனோட கவரு. எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அது போக நான் ஐக்கியாவுமே லாஸ்ட் வீக் நாங்கள் போயிருந்தோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட நான் அந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.